வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். எரேமியாவின் புத்தகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். The book of Jeremiah chapter 31 verse 4. 31 நாளை நாம் எல்லாரும் எடுத்து இங்கே மைக்கில் வாசிக்கும்போது நம்ம கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் அப்படின்றார். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து நான் இந்த கூட்டத்துக்கு ஆயத்தமாகி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நான் மறுபடியும் கட்டப்படுவேன் அப்படின்னு சொல்ற. ஒரு வீடு கட்டணும்னா நம்ம நகராட்சியில், பேரூராட்சியில், பஞ்சாயத்தில் நம்ம போய் ஒரு பெர்மிஷனை வாங்கணும். அப்போ ஒரு டிராயிங் போடுவாங்க. அது போட்டு எங்கே பாத்ரூம் இருக்கணும், எங்கே பெட்ரூம் இருக்கணும், எவ்வளவு ஏரியாவில் கட்டணும். நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போய் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கட்டி முடித்த உடனே பார்த்து இது சரியாக இருக்கிறதா, இதுக்கு எல்லாம் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா என்று பார்ப்பார்கள். இல்லை நாங்கள் எங்கள் வசதிக்கு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா விட மாட்டாங்க. அதை ஒன்றும் உடைக்கணும், தட்டணும், ரோடு போடுறது கூட பாருங்கள் அப்படி தான் இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் கட்டுகிறதை பற்றி ரொம்ப அருமையாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இங்கு சொல்லுகிறார், உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். இந்த எரேமியா 31:4 திரும்ப திரும்ப அந்த வார்த்தை மறுபடி மறுபடி மறுபடி. ஏற்கனவே நீங்கள் கட்டப்பட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அந்த ஆர்டரில் இல்லை, அந்த ஒழுங்கில் இல்லை. அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் மூக்கு நீண்டமாக போயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஒரு மூளை கார்னரில் சரியில்லாமல் போயிடுச்சு, அது ஒழுங்கில்லாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் பாட்டுக்கு கட்டுறதெல்லாம் ஆண்டவர் கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு, நான் தான் என் குடும்பத்தை கட்டிட்டேனே, நான் தான் ஊழியத்தை கட்டுறேனே, நான் தான் சபையை கட்டுறேனே, நான் தான் ஜெப வாழ்க்கையை கட்டுறேனே, ஆமாம் அது இல்லை, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரகமமாய் செய்கிறவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், ஏற்கனவே நீ கட்டிட்ட, ஆனா உன்னிடத்தில் ஒரு குறை எனக்கு உண்டு. சொன்னாரா இல்லையா? யாரை பார்த்து சொன்னாரு? எபேசு சபையை பார்த்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நம்ம எல்லாம் கரெக்டாக தான் போகிறோம். ஸ்தோத்திர பிறலா 138 வருஷம் கொண்டாடிட்டோம். அப்புறம் நிறைய அதை போக ஸ்பெஷல் கன்வென்ஷன் கொண்டாடுகிறோம், நிறைய வேலையெல்லாம் செய்கிறோம். சர்ச்சை ஆராதனையெல்லாம் ஒழுங்காக இருக்குது, தசம பாகங்கள் ஒழுங்காக கொண்டு வர்றோம், காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்துடுறோம். ஆனாலும் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை தேடி வந்தான். இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்தாராம். அவனை பார்த்த உடனே சொல்றாரு, மார்க்கு 10:21, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ இவ்வளவுலாம் நேசிக்கிறப்பா, ஆனா தரித்திரருக்கு உன்னுடைய உதவி தேவை, ஐஸ்வர்யம் தேவை, அதை நீ கொடுவே, ஏழைகளுக்கு கொடுவே அப்படின்றாரு. அவன் வந்த வழியா முகவாட்டத்தோடே போயிட்டானா. ஏனென்றால் அவன் ஓடுகிறான், அவன் கட்டுகிறான், கட்டுவது சரியில்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி நான்
96வது வருஷம் மதுரையிலிருந்து பெங்களூர் என்ற பட்டணத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு போயிருந்தேன். நான் இவங்க சொல்கிறாங்க என்ன பாஸ்டர். நான் பாஸ்டர்லாம் இல்லை, நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவன். ஏறக்குறைய 35-38 வருஷமாய் பல இடத்துல இந்த பகுதியில் கூட நானும் ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்கள்தான். தேங்காய்பட்டணம், நான் சொல்லுவது 87, 1987. அப்போ எனக்கு திருமணம்லாம் முடியல. அங்கே சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். இப்படி பல இடத்துல, ஆமாம், இப்போ பல நாடுகள்லேயும் போய் நாங்கள் அதே வேலையை தான் செய்கிறோம். நாங்கள் வாரந்தோறும் சபை நடத்துவதோ ஒரு பாஸ்டரோ இல்லை. அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைக்கலை, அது என்னுடைய அழைப்பும் இல்லை. அப்போ அதனால் வாரம் ஏதாவது ஒரு இடத்துல போய் கூட்டங்களை பல நாடுகளிலும் போய் நான் நடத்துவதும். அப்போ பெங்களூருக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். வருஷம் அந்த கூட்டம் நடைபெறும். சேலம் பக்கத்தில் போகும்போது ஒரு மாலை 7 மணி இருக்கும். எதிர வந்த லாரி எங்கள் கார் மேல் மோதிவிட்டது. பயங்கரமாய் மோதிவிட்டது. மோதி எங்கள் கார் தூக்கி அடிக்கப்பட்டது. என் தலையில் பலமான இந்த காதெல்லாம் அடி. இந்த எலும்பு உடைந்து விட்டது. காலர் ஃபோன் அப்படின்வாங்க, உடைந்து விட்டது. எப்படியோ என்னை ஆண்டவர் காப்பாற்றி ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். இவங்க சொன்னாங்க, காதில் ரத்தம் வருது, காலர் ஃபோன் உடைஞ்சிருச்சு, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு தெரியும்ல நம்ம ஆட்கள். ஒன்றுனா உடனே ஐசியூக்கே நம்மளை கொண்டு போயிடுவாங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இதற்கு நீங்கள் கையெழுத்து போடுங்கள் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்திடுவாங்க. ஆனால் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நாங்கள் மருத்துவமனையில் ஆன உடனே ஒரு நிதானம் வந்துருச்சு. எனக்கு பின்னாடி என் வீட்டில் உதவியாக இருந்த ஒரு பெண் அதே இடத்தில் மரித்து போயிட்டா. அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி, இல்லை நாங்கள் மதுரைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் புக் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வீட்டுக்கு மதுரைக்கு வந்தாச்சு. கை வலி தொங்குது, எங்கே இருக்குன்னே தெரியல, கை இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த நேரம், அந்த நாட்களில் ஒரு டாக்டர் ஆர்த்தோ என் வீட்டுக்கு கீழே வாடகைக்கு வந்திருந்தார். அவர் என்னை பார்த்துட்டு, என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் வர்றவர், உடஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், அந்த கையை அப்படி இழுத்து ஒரு ஈர துணியில் சுற்றி கட்டி அப்படியே சேர்த்து விட்டார். அது தன்னால் சேர்ந்துருச்சு. ஒரு 20 நாள் இருக்கும். நான் போய் மறுபடியும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவோம் அப்படின்னாரு. எடுத்துருவோம் அப்படின்ன உடனே அவர் சொன்னார், நம்ம நினைச்சது மாதிரி அது சேரலை, நம்ம நினைச்சது மாதிரி சேரலை, அது என்னமோ கிழக்கையும் தெற்கையும் போகுதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தால் பட்டுன்னு அடிச்சிட்டாருங்க, மறுபடியும் உடஞ்சிருச்சு. அப்போ சொன்னார், நான் தான் உடைச்சேன், இப்போ வேறு மாதிரி கட்டுன்னு சொல்லி நல்லா இழுத்து கை அப்படி கட்டி இந்த விரல் இங்கே தொங்க போடுறது மாதிரி ஒரு பை மாதிரி போட்டு அன்னைக்கு சேர்ந்தது தான் இன்னைக்கு வரையும் அது கரெக்டாக இருக்கு. டாக்டர் தான், அவர் தான் என்னை இழுத்து கட்டினாரு, அவர் தான் உடைச்சாரு. ஆனால் அது ஒரு ஆர்டரில் இல்லை, அது அப்படியே வளைஞ்சிரும். போகிற போக்கில் இந்த கையை நீட்ட முடியாது, செயல்படுத்த முடியாது, உங்களுக்கு கஷ்டமாயிடும். இப்போ கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு. அதே போலதான் நான் கிறிஸ்தவன் தான், நான் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவன் தான். நான் பைபிளை வாசித்து நான் அப்படி இப்படி தேவனுக்குள் வாழ்கிறவன் தான். நான் அல்ஃபா அப்படின்னு சொன்னா நீங்க ஒமேகான்னு சொல்லிடுவீங்க. அவ்வளவு பைபிளை கரைச்சு குடிச்ச ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு சில காரியத்துல மறுபடியும் நான் சரி பண்ண வேண்டி இருக்கிறது, மறுபடியும் நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் மிக அருமையான வசனம். நீ இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, எல்லாரும் சொல்லுங்க, உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, நான் திரும்ப அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி ஜெபம். இப்பெல்லாம் ஜெபம் பெஞ்சு இல்லாம உட்கார முடியாது. அந்த காலத்திலாம் கன்னியாகுமரிக்கு நாங்கள் வரும்போது கிடுகு போட்டிருப்பாங்க, கீழேயும் அதில் தான் உட்காரணும், மேலையும் அதுதான் வெயிலில் போட்டு உட்கார்ந்துருக்கணும். இப்போ ஏசி ஃபேன் இல்லைன்னா இது என்ன சபையா?
இப்போ நைட் ப்ரேயர்லாம் கிடையாது, அதெல்லாம் போச்சு. நம்ம சௌரியத்துக்கு நம்ம பாட்டுக்கு வருவோம் போவோம், பாஸ்டர் முடிக்கிறாரா இல்லையோ என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து நான் போட்டு போயிடுறான். ஏன்னா இது ஒரு ஒழுங்குல இல்லை, தேவன் படைத்த ஒழுங்கு மாதிரி இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சபைகள் ஒரு ஊழியங்கள் இன்றைக்கு இல்லை. மனுக்குலம் அப்படி இல்லை. மனிதனை தேவன் நல்லவனாகவே படைத்தார். பல பல காரியங்களை விஞ்ஞானத்தை உலகத்துக்குள்ள போய் ஆராய்ந்து பார்த்து இதை இப்படி செய்தால் என்ன, இதை அப்படி பண்ணினால் என்ன. ஒரு செக்ரட்டரி வந்தால் இந்த ஸ்பீக்கர் வடக்கே இருக்கணும், அடுத்த செக்ரட்டரி வந்தால் அது தெற்கே இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. இப்படி மாறிக்கொண்டே ஆர்டர் இல்லாமல் ஒழுங்கில்லாமல் போய்கொண்டிருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நான் உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் கட்டுவே. நீ மேல தாளத்தோடு சொல்லுங்க, ஆடல் பாடல் சத்தத்தோடு களிப்புள்ள கூட்டத்தோடு இருப்பார். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒண்ணு கட்ட போறேன், அதுக்கு சம்மதமா பாப்போம். என்ன சொல்ற, அடுத்த வாரம் வர்றேன், பதில் சொல்லுமா, சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்ட, பதில் சொல்றியா, சொல்லுவான். அந்த மாப்பிள்ளைக்கு மூக்கு சரியில்லை, அப்புறம் பல்லு சரியில்லை, அப்புறம் வேலை சரியில்லை, வெளிநாட்டில் எங்க இருக்காரு. ஒருத்தர் மாப்பிள்ளை தொப்பி போட்டிருக்காரு, பொண்ணு கரெக்டான ரொம்ப ஞானமான ஆட்கள். அவர் உடனே ஏன் தொப்பி போட்டிருக்காரு, தலையில மூடி இருக்கான்னு பார்க்கணும். எடுன்றுச்சு. ரொம்ப கில்லாடியான ஆட்கள் இவங்க, ரொம்ப ஞானமான ஆட்கள். இதெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல, இதெல்லாம் நீ பார்க்கறீல. அப்போ உன் அந்தரங்கத்தை, உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, அவர் உன்னை பார்க்கிறார். நீங்க பாட்டுக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் நான் இயேசுவை பின்பற்றலாம், 10 அப்படின்னா இது என்னது, இது என்ன வாழ்க்கை? வேதம் சொல்லுகிறது, நம்ம கட்டுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அது நல்லா இருந்தா வாய்க்கும், இல்லை என்றால் தட்டி விடுவார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மனுக்குலம் படைத்து ஆண்டவர் ஒரு சந்ததியை அழிச்சிட்டார். தெரியுமா உங்களுக்கு? அவங்க கீழ்ப்படியல, அவங்களுடைய நினைவுகளின் தோற்றம் பொல்லாப்பா இருக்கிறது. ஆபேல் பழியை ஆண்டவர் அங்கீகரித்த உடனே காயின் கூட்டிட்டு போய் கொலை பண்ணிடுறான். முரட்டு சந்ததியாய் மாறிவிட்டது. பூமி சீர்கட்டு போனது. வெள்ளத்தினால் ஆண்டவர் ஜனங்களை அழித்து ஒரு புதிய சந்ததி நோவா காலத்தில் கொண்டு வரார். வெறும் 8 பேரோட ஆரம்பிச்சார். எத்தனை பேரோட? அப்புறம் அதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பாங்க, அடங்கி இருப்பாங்க. கொரோனா காலத்தில் பாருங்களேன், நம்மெல்லாம் கப்பு சுப்புன்னு இருந்தோம். எங்கேயாவது போன என்ன ஆயிரும்? அப்ப ஒரு காலத்துல நம்ம தும்புனா இரும்புனா ஒருத்தையும் மதிக்க மாட்டான். இப்ப 5 நிமிஷம் இந்த சபையில் ஒருத்தர் தும்மட்டும், அரைகுறை விசுவாசி எந்திரிச்சு வெளியே போயிடுவான். ஏன்? கொரோனா அக்கா வந்திருக்காங்க. ஆமா, நம்மளை அப்படிலாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஊசி போட சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. இப்ப போட்டவங்களுக்கு பூரா பிரச்சனை, மூச்சு திணறல் வருகிறது. இப்ப சொல்றாங்க, உங்களை யாரும் நாங்க போட சொல்லியே. ஆமா, என்ன செலவு, எவ்வளவு காரியங்கள். நான் கடைசி ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து விமானத்தில் 2 மணிக்கு இறங்கினேன். 1 மாதம் குவாரண்டைன் வச்சுட்டாங்க. என் வீட்டை சுற்றி அதை செய்யாத, இதை செய்யாத, வெளியே போகாத, பக்கத்து வீட்டில் கொரோனா வந்துச்சு, தகரத்தை வச்சு அடித்து, அது இஎம்பி தலைக்கு பேர்ச்சம்பளம் போடுற அந்த தகரம், அதை 60,000 வாடகைக்கு விட்டு அதில் கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி வந்துச்சு. அவங்கள வாரிட்டு கொண்டு போயிருந்தா கூட நமக்கு நல்லா இருந்திருக்கும். அதுவும் போல இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்ப நோவாவின் காலத்தில் ஒரு புது சந்ததி உருவாகி கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தருடைய பாதையில் நடப்பார்கள், கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்கள் என்று நினைச்சா, இவங்க உடனே நாம் எல்லாரும் பூமியிலே ஒரே மனம், எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஊரு, ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே சபை. இப்ப ஒரே சபையெல்லாம் சொல்லக்கூடாது, தடிக்கு விழுந்தால் எங்கு
இங்கே எல்லில் ஒன்று ஆரம்பிக்குது, அங்கே ஜெட்டில் ஒன்று ஆரம்பிக்கிறான், அங்கிட்டு போனால் ஆண் ஒன்று இருக்கு. ஏன்? வசனம் ஒன்று தான், ஆனால் எங்களால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உபதேசம் சரியில்லை, அந்த உபதேசம் சரியில்லை. இதெல்லாம் மனிதனுடையது. அப்படித்தான் மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு பேர் புகழ் உண்டாக்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. எவ்வளோ அமைதியான ஆட்கள்ல, உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஒரு சைலண்டா. வீட்டில் இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சண்டை கிண்டை வரும்போது ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு அப்படிலாம் இருப்பீங்களா? இங்கே வந்து கொஞ்சம் பேசுங்க. எனக்கு பேசுனாதான் ஓடும். கொஞ்சம் நல்ல உற்சாகம் இருந்தது அதுவும். ஆமாம், இப்போ அவங்க எல்லாம் ஒரே மனமாக இருந்ததுனால வாங்க நமக்கு பேர் புகழ் உண்டாக்க. கர்த்தருக்கு மகிமை இல்லை, கர்த்தருக்கு மகிமை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம குடும்பம் இணைக்கப்படுவது, சொத்து சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கணும். இந்த இடத்துல பொண்ணு எடுத்துட்டேன், இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கிறான், வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, அங்கே இங்கே அப்படி இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு பேர் புகழ் உண்டாக்க நாம் வானளவா உயரமாக, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும். என்ன கட்டணுமா? உன் இருதயத்தை கட்ட உனக்கு துப்பு இல்லை, உன் சிந்தனையை முதல்ல கீழ்ப்படுத்த முடியல, இவர் ஆலயத்தை கட்ட போறாரு. அந்த பணம் இருந்துச்சுன்னு வைங்க, பெருமை மாம்சத்தின் இச்சை அதன் இருந்தா இதெல்லாம் நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் அவர்கள் பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். சொல்லுங்க, நீங்க கட்டியிருக்கீங்களா? நீங்க அதெல்லாம் கட்ட மாட்டீங்க. அந்த பாவம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆண்டவர் கோவம் வந்து உடைச்சிருவாரு. பாபேல் கோபுரம் கட்ட மாட்டீங்க, ஆனா வேற கட்டிடுவீங்க. வேற எதையாவது குடும்பத்தில் கட்டி, இந்த பிள்ளை இங்கே தான் போகணும், நீட்டு தான் எழுதணும், வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்யணும், இங்கெல்லாம் இருந்தால் கர்த்தர் உயர்த்த மாட்டார். ஆமாம், இருக்கிற இடத்துல கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்காது. அவ்வளோன்னு ஓடணும். காலையில் எந்திரிச்சு படிக்கிறியா, இதை படி, அங்கே போ, இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, நிறையா அப்படிதான் இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னப்பா பாபேல் கோபுரம் கட்டுறீங்களா? ஆமாம், நல்லா இருக்கு, செங்கலுக்கு பதிலாக கீழும் சாந்து எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டு இருக்க. ஆண்டவர் மெதுவாக போய் ஒரு நாள் எட்டி பார்த்தாரா? வாசியுங்கள், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் எடுத்து வாசித்தால் கர்த்தருடைய வேதம் அங்கு அருமையாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமே. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு, பாருங்க, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும், வாழ்க்கை தரத்தையும், படிப்பையும், வீட்டையும், எதிர்காலத்தையும், குடும்பத்தையும், நகரத்தையும், கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கி வந்தார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. தீமை செய்வதற்கும் அக்கிரம் செய்வதற்கும் ஒரு மனமாய் இருக்கிறார்கள். நீதி செய்வதற்கு ஆள் இல்லையே, மன்றாடுகிறவன் இல்லையே. கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஆள் இல்லையே. அவர்கள் ஒரே மனமாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்ய தொடங்கினதை, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கி எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துருவோம். அன்னைக்கு உடைஞ்சதுதான், அன்னைக்கு பிரிந்ததுதான் மனுக்குலம் மொழி. கானானியர் பிரிஞ்சிட்டான், ஏத்தியர் பிரிஞ்சிட்டான். நிறைய பாசைகள். ஏனென்றால் தங்களுக்கு பேர் புகழ் உண்டான, தனக்காகவே வாழணும், கர்த்தருக்காக வாழ வேண்டாம். ஒரு வாழ்க்கை பூமியில் 7 ஜென்மம் எடுக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க 7 ஜென்மம். அம்மா சொன்னாங்க, எங்கேயாவது என் வீட்டுக்காரர் பக்கத்தில் உட்கார முடியல, அங்கெங்க ஓடிடுவாரு. நேற்று ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தோம். இந்த பகுதி தான் அவங்க வந்து கிறிஸ்தவங்க கிடையாது. நான் அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் வாடகைக்கு இருந்தோம். அப்போ
மதுரையில். அப்போ அந்த மனைவியை மதிக்கவே மாட்டார், வேறவர்களோடு கள்ள உறவு வச்சுருப்பார். நேற்று அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாரு, உங்களை கூப்பிட்றாரு, ஒரு பிரார்த்தனை பண்ணணும் வாங்கன்னு போயிருந்தேன். போயிட்டு வெளியில் வந்து என்னை அனுப்பி வைக்கும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன், இப்போ எப்படி, இப்போ தான் எந்திரிச்சு போக முடியாது, அவர் படுத்த படுக்கையாக இருந்தாலும் இப்போ தான் என்னை உண்மையாக நேசிக்கிறார். அவர் தேடி போன ஆட்கள்லாம் ஒருத்தரும் வரல. நான் சொன்னேன், உன் சரீரம் செத்தாலும் உன் ஆத்துமா பிழைக்கணும். அவர்கிட்ட தைரியமாக சொன்னேன். இப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, அவர் அங்கே போய் அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஜோமன. அம்மா, அங்கே போய் பக்கத்தில் இருக்கிறது நம்முடைய வேலை இல்லை. மாம்சமும் இரத்தமும், எல்லாரும் சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. அதனால இங்கே ஒழுங்கா அன்பு செஞ்சு ஒரு மனமாகி கணவனை நேசித்து மனைவிக்கு செய்ய வேண்டியது செஞ்சு பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊர் சுற்றி கண்ட 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 கழுதைகள் பின்னாடி போய் பேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுத்து குடிக்கு இடம் கொடுத்து, அதுக்கு இல்லை. நம்ம கட்டுகிறதை கர்த்தர் பார்க்கிறார், நம்ம ஜெபிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய நாவில் வாயில் வார்த்தை உருவாகும் முன்னே கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் சரியாய் கட்டினால் அந்த கட்டடம் நிலைத்திருக்கும். கட்டியது இடிந்து போனால் கூலி இல்லை, பலன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். அங்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசித்தால் வேதம் அருமையா சொல். 3ஆம் அதிகாரம் 12வது 10-11 வசனத்தை வாசிங்களே. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல, புத்தியுள்ள கட்டிட கலைஞனை போல, சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். என்ன போட்டேன்? அஸ்திபாரம் போட்டேன். சத்தமா சொல்லுங்க. நமக்கு அஸ்திவாரம் யாரு? சத்தமா சொல்லுங்க. வாங்குற சம்பளமா? சேர்த்திருக்கிற நகையா? சும்மா சொல்லுங்க. அஸ்திவாரம் யாரு? அந்த காலத்தில் பாடுவாங்களே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த கீபோர்டு வாசிக்க அருமணிப்பட்டி அந்த காலத்தில் முதல்ல ஒரு வாத்தியார், ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் சொல்லி கொடுக்குற இந்த பாட்டை தான் இருக்கும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிற்பச்சாரி, கட்டிட கலைஞன் பவுல் எழுதுகிறார். வாசிக்க கேட்போமே தொடர்ந்து அந்த வசனத்தை. அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அஸ்திவாரம் இயேசு அஸ்திவாரம் போட்டு வேறொருவன் அவன் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று அவன், எல்லாரும் சொல்லுங்க, அவன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்பதை பார்க்க கடவன். என்ன செய்யணுமா? பார்க்க கடவன். நீ களிமண்ணை வச்சு கட்டுறியா, சிமெண்ட் வச்சு கட்டுறியா, செங்கலை வச்சு கட்டுறியா? நேற்று முன்தினம் வெனிசுலால பூகம்பம், பயங்கர பூகம்பம். எத்தனையோ மாடி கட்டடங்கள் தரைமட்டமாகிவிட்டது. நீங்கள் சிங்கப்பூர் மற்ற நாடுகளை பாருங்களே, எந்த அளவுக்கு மேல கட்டடம் உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு கீழே தோண்டிடுவாங்க. மேல 100 அடினா கீழே 100 அடி தோண்டணும். நம்ம ஊரில் எல்லாம் 10 அடியிலே முடிஞ்சு போயிடும். சொல்லப்போனால் 6 அடியில எல்லாம் அடங்கிடும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு நீதி இல்லை. இங்கே தான் லஞ்சம் கொடுத்தா எல்லாம் ஓடிருமே, இங்கே தான் எல்லாம் இதாயிருமே. அப்படிப்பட்ட இப்ப அவர் சொல்லுகிறார், நான் அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் எல்லாரும் சொல்லுங்க, அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்பதை பார்க்க கடவான். இன்ன விதமாய் என்ன கட்டுறோம்? நம்ம செய்யறது தேவனுக்கு பிரியமா? நம்ம கட்டுவது தேவனுக்கு பிரியமா?
அவர் நியமித்த எல்லையில் தான் கட்டுகிறோமா? இஷ்டத்துக்கு கட்டேறக்கூடாது. போய் கடல்ல வீடு கட்டுங்க, உங்களை யாரு வேணான்னா கட்ட மாட்டோம். ஏனென்றால் அது மணல், அது தண்ணீர். லூக்காவின் சுவிசேஷத்துல நீங்கள் 6ஆம் அதிகாரம் 48 எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு அதை சொல்லுகிறார். லூக்கா 6:48 வேகமா எடுத்து வாசிக்க. ஆழமாய் தோண்டி, ஆழமாய், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு சொல்லுங்க. என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். எவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால் ஆழமாய் தோண்டி. ஆழமாய், எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு 50 மாடி கட்டணும்னா 50 அடி உயரம் கட்டணும்னா 50 அடி கீழே தோண்டுங்க. 50 அடி பேஸ்மெண்ட் ஒழுங்கா இருக்கட்டும், விசுவாசம் ஒழுங்கா இருக்கட்டும், பரிசுத்தம் ஒழுங்கா இருக்கட்டும், விசுவாசம் ஒழுங்கா இருக்கட்டும், ஜெபம் ஒழுங்கா இருக்கட்டும். இல்ல இல்ல நாங்க ஜெபிக்க மாட்டோம், நீங்க ஜெபிச்சுக்குங்க. இது என்னது? இப்போ உங்களுக்கு பசிக்குது, உங்க பசியெல்லாம் வருமா? வராதா? நல்ல வரமாச்சு. இது கொஞ்சம் தலையை ஆட்டுங்க. வரலன்னு சொன்னா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணேன். நீங்க உங்களுக்கு பசி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வியாதி இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. பசியே வரல, தூக்கம் வரலன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பசி ஒழுங்கா இருந்தா தூக்கம் ஒழுங்கா வந்தாலே போதும். கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்கிற கிருபை அது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டா யாருக்கு வயிறு நிரம்பும்? சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் சாப்பிடுகிறோம். நீங்கள் அப்படியே இருங்கள், பட்னியா இருங்கள். இது என்னையாது? இது என்ன உபதேசம்? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இது அப்படியே நுழையுது. இது மணல். நீங்க மற்றவங்களுக்காக இல்ல, என் மனைவி ஜெபம் பண்ணிக்குவா, மனைவி பரலோகம் போனா போதுமா? இது ஆண்கள் இன்னைக்கு அநேகர் பாருங்க, இங்க பெண்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எப்பவுமே ஊர் சுற்றி எப்போ வேணாலும் பிஸியா இருப்பார்கள். அப்படிதான் இன்றைக்கு உலகம் ஓடுகிறது. அப்ப ஒருவன் அஸ்திவாரம் போடுகிறான், இன்னொருவன் அதன் மேல் கட்டுகிறான். வாசித்து பாருங்கள் தொடர்ந்து. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமே அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசுவை தவிர வேறொரு அஸ்திவாரமே இல்லை. எல்லாம் நமக்கு இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு. எல்லாம் வேத வார்த்தையா இருக்கணும். சும்மா அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இந்த ஊழியத்தில் சொன்னாங்க, அவர் சொன்னாரு, எனக்கு அவரை பிடிக்கும், இவர் பிடிக்கட்டும், வேணான்னு சொல்லல. ஊழியர்கள் யாரு? ஒரு கைடு. நீங்கள் இந்த பக்கம் போனால் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுகிறவர்கள். அதை விட்டுட்டு இயேசுவை கீழே இறக்கி வச்சுட்டு இவர் பின்னாடி நான் போறேன். இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு அப்படி. டென்ட் எல்லாம் போற இடத்துல கேட்பாங்க, நீங்க இங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருங்களே. எதுக்கு? இயேசுதான் நமக்கு எல்லாம், இயேசுதான் எல்லாம். எனக்கு அதில் ஒரு உடன்பாடே கிடையாது. பல நாடுகளில் பல இடத்துக்கு போயிருக்கிறேன், பெங்களூரில், சென்னையில். நீங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுங்க, வீடு கொடுங்க. ஐயா, இருக்கிற ஊழியத்தை ஒழுங்காக பண்ண முடியல, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நீ வீடை கொடுத்து மாதம் மாதம் இங்கே வான்னு சொன்னா அந்த விளையாட்டு எனக்கு தெரியாது, நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப ஒருவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை எல்லாரும் சொல்லுங்க போடக்கூடாது. தொடர்ந்து நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா, வசனத்தை வாசிங்க மைக்கில். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன். எல்லாரும் சொல்லுங்க, என்னவா? பொன். பொன் எதை குறிக்கும்? விசுவாசம். விலையேற பெற்ற பொன்னை போல இருக்கிற உங்கள் விசுவாசம். ஒருவன் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், விலையேறப்பெற்ற மார்பனட்ஸ் கல்லுகள், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், பாத்தீங்களா, பொன்னினாலும் கட்டலாம், வெள்ளியினாலும் கட்டலாம், விலையேறப்பெற்ற கல்லினால். எல்லாரும் சொல்லுங்க, விலையேறப்பெற்ற கல். புல்லுல வீடு கட்டுறாயா? என்னவா? புல்லுல வீடு, வைக்கோல்ல வீடு கட்டுறாங்க.
இப்ப கட்டுகிற விதத்தை குறித்து தான் கவனமா இருக்கணும். நம்ம இயேசுவை எப்படி பின்தொடர்கிறோம், யாருக்காக அவரை தேடுகிறோம், ஏன் பின்பற்றுகிறோம், அப்படிலாம் நமக்கு தெரியணும். அப்ப வீடு யாரு வேணாலும் கட்டிடலாம். மணல் மீதும் கட்டலாம், கற்பாறையின் மீது கட்டலாம், கண்மலையின் மீது கட்டலாம், உலகத்தின் மீதும் திறமையின் மீதும் மாத சம்பளத்தை நம்பலாம். எனக்கு இந்த வருமானம் வந்துடும், இந்த போனஸ் வந்துடும், இதை நம்பி நான் கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடன் வந்து அதை கொடுத்து விடுவேன், இதை கொடுத்து விடுவேன், அப்படிதான் சொல்லலாம். ஆனால் கட்டுகிற விதத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்குது. இது பெருவெள்ளம் வரும், மோதும், அடிக்கும், இது ஸ்ட்ராங்கா தான் இருக்குதா, வெள்ளியினால் கட்டப்பட்டு இருக்கிறதா, விசுவாசத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறதா, பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதா, ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது? ஒரு கொரோனாவுக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஊழியங்கள் அப்படியே ஆன்லைன் ஆயிடுச்சு. யாரும் இப்போ சர்ச்சுக்கு வர்றதில்லை. தோவாலை ஒரு தோவாலையில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, நான் அங்கே போயிருந்தேன். அவர் சொன்னார், அந்த போதகர், எல்லாம் மூடப்பட்ட, எங்க ஆலயம் மூடப்படலை. போலீஸ் வந்து பயமுறுத்துறாங்க, ஆலயத்தை மூட மாட்டோம், ஏன் நாங்கள் ஜெபிக்கிறோம், மிரட்டுகிறார். அவர் சொன்னாராம், அவர் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டருக்கும் லெட்டர் போட்டிருக்கேன், சிஎம்க்கு லெட்டர் போட்டிருக்கேன், நாங்கள் ஜெபம் பண்றோம், கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார்னு. மீறி நடந்தால் இன்னும் அதிகமாகும். பேசாம போயிட்டாங்களா? ஜெபம், இன்னைக்கு ஜெபம் தாங்க ஒரு மனிதன் செய்யாததை விஞ்ஞானம் செய்யாது. பார்த்தீங்களா? இன்னைக்கு உலகம் ஒரு முடிவை நோக்கி போகிறது. 2 நாள் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு போனாங்க ரஷ்யாவில். இன்னைக்கு ரஷ்யா பற்றி எரியுது. ஈரான் வார்களை பாருங்கள், அவங்க பாட்டுக்கு இந்த 70 வயசுக்கு மேல இருக்கிற ஆளுகளுக்கே பிரச்சனை தான். என்னது, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, என்னத்தையாவது அதை பேசி இதை பேசி அடிச்சு இருக்கிற. இப்போ கேஸ் இல்லை, அது இல்லை, இப்போ போய் நம்மளை ஊதாங்குலையை வச்சு ஊத சொன்னா, அடுப்பு வச்சு எரிக்க சொன்னா எரிப்பீங்களா? நீங்க என்ன பேசாம இருக்கீங்க? எரிப்பீங்களா? எரிக்க மாட்டோம். அந்த காலத்தில் அதெல்லாம் ஊதுனதுனால நம்ம லங்ஸ் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அதை போய் ஊதிக்கிட்டு? நமக்கு தான் ஐசியூ ரெடியாக இருக்குது, ஆஸ்பத்திரி ரெடியாக இருக்குது, பிள்ளையை நீட்டுக்குன்னே படிக்க வச்சுருக்கோம். இதில் போய் கட்டுறது விட்டுட்டு நீங்கள் போய் மறுபடியும் எங்களை கொண்டு வருகிறீர்களே. அப்போ அங்கே சொல்லுகிற, ஒருவன் பொன்னினாலும், சொல்லுங்க, வெள்ளியினாலும். கொஞ்சம் இந்த ஃபேனு எனக்கு கொஞ்சம் திருப்பிட்டா நல்லா இருக்கு, கொஞ்சம் வேர்க்குது, முடியுமா? இன்னும் கொஞ்சம் என் பக்கம், இல்லை கீழே திருப்பிட்டா போதும். இல்லை எல்லாருக்கும் வேணும்ல, அப்புறம் உங்களுக்கு வராமல் போச்சுன்னா நான் சுயநல. கொஞ்சம் அப்படி ஒரு ரவுண்ட் மட்டும் வரேன். அப்படியே திருப்பி விட்டுருங்க. ரைட், தேங்க்யூ பிரதர். சரி, இப்ப ஒருவன் வெள்ளியினாலும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வெள்ளியினாலும், தங்கத்தினாலும், பொன்னினாலும், அப்புறம் வைக்கோலினாலும், பில்லினாலும் கடு. அப்ப வசனம் சொல்லுது, கட்டியது, எல்லாரும் சொல்லுங்க, நிலைத்திருந்தாள். கட்டினவன் கூலி பெறுவான். கட்டியது விழுந்தது, எரிந்து போனாள், நஷ்டம் அடைவானா? என்னப்பா இத்தனை வருஷம் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போச்சு, உன் வேலை, உன் உழைப்பு. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன், தஞ்சாவூர் மெடிக்கல்ல படிக்க வச்சேன், அவன் ஒரு பைக் வேணும்னு கேட்டான், வாங்கி கொடுத்தோம், வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. அவன் கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், பசங்கள், நண்பர்கள் எல்லாம், இவ்வளவுதானே அவன் வண்டி வேகமா போகுது, அவன் பயந்து பயந்து ஓட்டான். உடனே ஃபுல்லா ஆக்சிலேட்டர் திரும்பி கொண்டு போய் மரத்தில் மோதிட்டான், பரிதாபமா இறந்து போயிட்டான். அழுதார்கள், இத்தனை வருஷம் என் பிள்ளை பொத்தி வளர்த்தேன், பரிதாபமா இறந்துட்டான், என் வாழ்க்கை வீணாய் விட்டது. கட்டியது நிலைத்திருந்தால் கட்டியவன் கூலி பெறுவான். நம்மை நம்மளால கட்டிக்க முடியாது, நம்மை கட்ட ஒருவர் வேண்டும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே வந்து ஜீவனை கொடுக்க இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள். யூதர்கள் சொல்லுகிறார்கள், இதை கட்ட 46 வருஷம் ஆயிட்டே, நீ 3 நாளைக்குள்ள எழுப்போ என்று சொல்லுகிறாயே, இது எப்படி நடக்கும்?
தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் மறுபடி எழுப்புவேன், 3 நாளில் எழுப்புவேன் சொன்னார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அநேகரை மறுபடியும் ஆண்டவர் கட்ட போகிறார். உன் குடும்பத்தை கட்ட போகிறார். கள்ள உறவிலை சிக்கியிருக்கிற உன் கணவனை, அந்த உறவை துண்டிக்க போகிறார். அடங்காத உன் பிள்ளைகளை கர்த்தர் நல்வழிப்படுத்த போகிறார். அதற்குத்தான் அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். அவர் சொல்லுகிறார், முதல்ல கர்த்தர் நம்மளை கட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னையால சரி செய்திக்க முடியல, திருத்திக் கொள்ள முடியல, நீர்தான் என்னை கட்ட வேண்டும், நீர் என்னை மணைய வேண்டும், நீர் என்னை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஆப்ரேஷன் இல்லாம அழகா அற்புதமா உங்களை கட்டிடுவாரு. சொல்லுங்களேன் அல்லேலூயா. வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா வேதம் அருமையாய் சொல்லுங்கள். யோபு 5:18 எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். The book of Job chapter 5 verse 18. 5:18 வேகமா வாசிப்போம். சங்கீதம் 117 147:3. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் காயப்படுத்தி, எல்லாரும் சொல்லுங்க, அவர் காயப்படுத்தி. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். குற்றவாளி, நீ இதை செய்தாய். தாவீதே, நீ ஒரு கொலையை பண்ணிவிட்டு மற்றவனுடைய மனைவியை அபகரித்து விட்டு ஒன்றும் நடக்காதவனை போல உட்கார்ந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. நீ கட்டுறது சரியில்லை, உன் வாழ்க்கை நிறைவில்லை. அப்படியே விழுந்தார். 51ஆம் சங்கீதத்தை கதறினார், அழுதார், ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவரை கட்டி, தேவன் அந்த இருதயத்தை கட்டினபடியால் இசாயின் மகன் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் இருதயத்துக்கு ஏற்ற வாழதான், அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழதான் நம்மளை ஆண்டவர் கட்டுகிறார். அவர் காயப்படுத்தினாலும், சொல்லுங்க, காயம் கட்டுகிறவர். 147ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போமே. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்கி போனவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய, எல்லாரும் சொல்லுங்க, அந்த நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வாழ்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் கட்ட முடியும். தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், தனித்து ஆண்டுடைய சமூகத்தில் கூட்டத்தோட போய் பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. தனித்து நீங்க உறவாடணும், பேசணும், உலாவணும், உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஃபாதர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடிப்பார்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாடுங்க எல்லாரும். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு நேருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசனி அணைத்தீரே. நேருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசனி அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கர்த்தர் நீ தேற்றினே. கர்த்தர் நீ தேற்றினே. இனி
நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உம்மன்பை சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் பாடுவே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஓரி பலரமா கமல சபதுரி பலமர பாபா, ஆஹா கமலரபா. Thank you Lord. ஆமென். உடைந்த உள்ளங்களை அவர் கட்ட முடியும். பிரிந்த குடும்பத்தை கட்ட முடியும். உடைந்த இருதய நொறுங்குண்டு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், கடைசி கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். போதையை கட்டுப்படுத்தவே முடியல. ஒருத்தர் சொல்றாரு, சமீபத்தில் ஃபெவிக்கல், மரத்தில் ஒட்டுற ஃபெவிக்கல் வாங்க போயிருந்தேன். அதுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஏன் அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சா? இந்த ஈரான் அமெரிக்கா வார் வந்தது போதும், எல்லாம் விலைவாசி ஏறிடும். அடுத்து என்ன வர காத்திருக்கோ? அதான் அப்போ சொல்கிறாங்க, அந்த ஃபெவிக்கல்ல போதை ஏற்றுறாங்க. ஃபெவிக்கல்ல நிறைய உணவுகளில் கலப்படம். பொல்லாத உலகம். விஞ்ஞானம் 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 போய் நம்மளை அப்படியே வழிவிலக பண்ணி மயக்கி புத்தி மாறாட்டம் பண்ணி, இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸை கலங்க உங்களால் சொல்ல தெரியாது. அந்த காலத்தில் மனப்பாடமாக இருக்கும். இப்போ செல்லும் கைமா, கவுந்த தலை நிமிர்றதே கிடையாது, நிமிர்றதே கிடையாது. பொல்லாத ஒரு உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் இருதயத்தை நான் கட்ட விரும்புகிறேன், உங்க வாழ்க்கை கட்ட விரும்புகிறேன், குடும்பத்தை கட்டியமைக்க விரும்புகிறேன், இந்த பொல்லாத சமுதாயத்தை நான் கட்டி சீர்படுத்த விரும்புகிறேன். பூமியின் அந்த நிறைவும் கர்த்தருடையது. அவர் விரும்புகிறபடிதான் ஆட்சி செய்யணும், அவர் விரும்புகிறபடிதான் கர்த்தருக்கு மகிமை வரணும். நீங்கள் அதை விட்டு மனித சுதிகளும் மனிதனுக்கு மகிமையை செலுத்தினால் தேவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அநியாயம் செய்கிறாய் செய், அக்கிரமம் செய்கிறவன் செய்யட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவனோ போதும்பா. நம்ம சபை கொண்டாடிட்டோம், 138 139க்கு யாரு வருவா? கர்த்தர் வரணும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன் வாழ்க்கை சரியாக நான் உன்னை கட்ட வேண்டும், கட்டணும். சாலமோன் பெரிய ஞானி. அவன் மகிமை, காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு. ஆமாம், அவங்க அப்பையும் அவ்வளவு செல்லம் கொடுத்து அழைத்து வச்சிருந்தார். ஆனால் தாவீது சாகும்போது ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார், என் மகன் சாலமோனே, 1 நாளாகமம் 28 20 வாசித்து விட்டு அடுத்து 29 போ. 1 நாளாகமம் 28-20 எடுத்து நீங்கள் வாசியுங்கள், பார்ப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு
அடுத்த சகல காரியங்களிலும் நீ முடித்து தீருமட்டும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். முதல்ல தாவீது எதை கட்ட சொன்னார்? ஆலயத்தை கட்டினார். பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆலயம் கட்டணும், அங்கங்க கட்டணும், அங்கங்க செனகள்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலில் ஆலயம்னு சொல்ல மாட்டாங்க யூதர்கள். அங்கங்க நினைவு. எருசலேம் பக்கம்தான் திரும்பி அவங்க ஆலயத்தில், ஒரே ஆலயம் தான், அங்கே தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் தாவீது சொல்ற, உன்னை மறந்தால் வழக்கை தொழிலை இழப்பதாக. இப்போ ஆலயம் கட்டச்சார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் நம்மளே ஆலயமா கட்ட மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நீங்க யாரா? நீங்க சாதாரணமானவர் இல்ல. உங்க சரீரம் வேணாம் கருப்பா இருக்கலாம், உங்க சரீரம் வேணாம் பலவீனமா இருக்கலாம், நீங்கள் படிக்காதவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறாரே, பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் காரைக்கால் என்ற ஊருக்கு நான் ஒரு கூட்டத்தை நடத்த போனேன். ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு ஆலயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. என்னை கூட்டிகிட்டு போனவர் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா, நீ பாட்டு பாடி ஜெபம் பண்ணு, நான் போயிட்டு கொஞ்சம் பசியாக இருக்குது சாப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நான் பாடிக்கிட்டே இருக்கேன், அது ஆடுது, தலைவரிச்சு பார்த்து. நான் எனக்கு ஜீவானந்தத்தை தெரியும், உனக்கு தெரியுமா? டிஜேஎஸ் தினகரன் உனக்கு தெரியுமா? அது கேட்குது என்கிட்ட. சரியாக மாட்டிக்கிட்டோம். இவரை பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது என்னடா அது அநியாயமாக இருக்குது. போனது போனியே, நம்மளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தா இதுகிட்ட இப்போ நம்ம மாட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏசப்பா, ஒன்று அது போகணும், இல்லைன்னா என்ன இங்கேருந்து அனுப்பிடணும், என்னமாவது செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அசுத்தாவி பிடிச்ச அந்த அம்மா பேசுது. அவர்களாக வந்து வரட்டுன்னு அவசியம் கிடையாது, நீ சொல்லு, நான் போயிடுறேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொன்னேன், பொல்லாதாவியே, என் நேரத்தை திருடுறாவியே, என் சாப்பாட்டை கெடுக்கிறாவியே, ஓடி போயிடுச்சு. நீங்க யார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. இந்த ஆலயம் சாதாரணமானதல்ல, இதுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையினாலும் இந்த மகிமையினாலும் இந்த ஆலயத்தை அந்த வார்த்தையால் தான் கட்ட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தில் கட்டடத்தை சிமெண்ட வைத்தல்ல, கல்லை வைத்தல்ல, பளிங்கை வைத்தல்ல, லைட்டுகளை வைத்தல்ல, அப்புறம் எதை தான் வச்சு கட்டுறது? வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், எல்லாரும் சொல்லுங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய என்பவர்களாகிய அஸ்திபாரத்தின் மேல். அப்போஸ்தலர் யாரு? தேவனோடு வாழ்ந்தவர்கள். பவுல் யார்? 3ஆம் எடுக்கப்பட்டவர். மனிதன் ஒரு காலம் ஒருவனும் பேசாத வார்த்தைகளை பரலோக பாஷையை பேசினவர். இப்படியெல்லாம் இந்த ஆவில நிரம்பிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய வார்த்தை உபதேசங்களால், சும்மா அவர் சொன்னார், யூடியூப்பை பாரு, அவர் என்ன பேசியிருக்கிறாரு, இவர் என்ன பேசியிருக்காரு, யூடியூப்பை பார்க்கவா உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்காரு? யோசித்து பாருங்களே. இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ். இப்போ ஆன்லைன்லேயே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். கொண்டு போய் நம்மளை எங்கே நிறுத்த காத்திருக்கான்னு தெரியல. விஞ்ஞானம் அதுதான். இப்போ எல்லாம் ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதில் கொண்டு போய் நிறுத்தார்? இனி வரும் கோபாக்கிரைக்கு தப்ப ஒரே வழி அப்போஸ்தலருடைய உபதேசம். வேத வார்த்தையினாலே அனுதினம் நம்ம கட்டப்படணும். நொந்து போன உடைந்து போன உள்ளத்தை கட்டுகிற மருத்துவம் அல்ல, கர்த்தருடைய வசனம். வானமும் பூமியும் ஒளியும், இந்த வார்த்தை ஒளிவதில்லை, அழிவதில்லை. ஆகவே பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர்கள்,
தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. அதற்கு எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தாமே. இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். மூலைக்கல்லா நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குறவராய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் நாம் மாளிகையாக, பரிசுத்த மணவாட்டியாக, மணவாளனாக, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையாக, கரைபடாமல் தீட்டுப்படாமல் கன்னிகையாக கட்டப்படுவதற்கு, மாளிகையை கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஆலயமாக எழும்பி, ஆவியினாலே, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எந்த ஆவி? தேவாவி. நம்ம இந்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். எங்களுக்கெல்லாம், நாங்கள்லாம் இயேசுனா தெரியாது. எனக்கு விவரம் தெரிந்த 16 வயசு வரையும் இயேசுனா தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உம்மோடு இருப்பார். நாங்கள் ஓங்கி சொல்லுவோம், உம்மோடு இருப்பாங்க. எங்கள் அப்பா கேட்பாரு, உனக்கு இந்த மாசில் உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னாரு. சென்று வாருங்கள், மாஸ் முடிந்தது. ஆத்துமாவை கர்த்தரை அடிச்சிருவாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் வேலை இல்லை, ரொம்ப வறுமை, கஷ்டம். ஒரு இந்து நண்பன் எனக்கு இருந்தால், அவன் பேர் நடராஜன். அவர் சொன்னார், இன்னைக்கு எம்ஜிஆர் படம் இருக்கு, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வானார். எம்ஜிஆர்னா ரொம்ப பைத்தியம். அப்போ சரின்னு போயிட்டு 9 மணிக்கு தர டிக்கெட்டில் மண்ணில் உட்காரணும், சேர்லாம் இல்லை. அப்போ போன இடத்துல 6 மணிக்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் உட்காந்துருக்குறோம். அவன் சொன்னான், உங்கள் பைபிளை படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்கள் பைபிளா? அவன் சொன்ன உடனே, அது ஏன் உங்கதுன்னு என்னையும் சேர்க்குறானே. நான் கேட்டேன், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அவன் சொன்னான், நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்ட்டு. நான் உடனே என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, ஓங்கி அவன் தலையில் சத்தியம் பண்ணி, தலையில் என் தலையில் அடித்து பழக்கம் இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம தலையில் அடிச்சுக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் இப்படி ஆண்டவரே என்ன மன்னிங்க நீ, அடுத்தவன் தலையை அடித்தே பழக்கம். அதனால அவன் தலையில் அடித்து சொன்னேன், சத்தியமாக நான் கிறிஸ்தவன் தாண்டா, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ உடனே சொன்னேன், உங்கள் ஃபாதர் ஒருத்தர் இருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் வெளியே ஓடிட்டார். இங்கேருந்து அன்னைக்கு டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன். அவன் ஜெபம் பண்ணலை, எனக்கு யாரும் சொல்லலை. அன்னைக்கு போனவரும் இன்னைக்கு வரையும் வரல. இயேசு உள்ளே வந்துட்டார். ராத்திரில் 7 மணிக்கு போய் கதவு தட்டி அந்த பைபிளை வாங்கி வாசித்து, இந்த வார்த்தை என்னை தொட்டது. சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தை என்னை தொட்டது. அப்படியே ஒரு வார்த்தை, எருசலேமே உன்னை மறந்தால் வழக்க என் தொழிலை மறப்பதாக. சி மேஜரில் ஒரு கார்டு கொடுப்பா. ஒரு நல்ல பாட்டு சேர்ந்து பாடும். நாதனின் நாமம் உரைக்காதிருந்தாள் நாவு அழிந்திடுமே. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, நாதனின் நாமம் உரைக்காதிருந்தான் நாவு அழிந்திடுமே. தேவாவுமது பாதை மறந்தாள் கால்கள் தளர்ந்திடுமே. எனக்கு கால்கள் தளர்ந்திடுமே. இந்த வார்த்தை எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது. இயேசுவின் இனிய நாமம் மறந்தாள் இறந்து போய்விடுவே. நாள் இறந்து போய்விடுவே. ரொம்ப அருமையான வார்த்தை. அதுக்கப்புறம் நிறைய அந்த சங்கீதம், அது கேத்தலிக்ல 136, இந்திய வேதாந்தம் 137, அதை படிச்சு என்ன ஒரு ஆலயமா மாத்திக்கிட்டேன். அன்னைக்கு இயேசு எனக்குள்ள வந்தார்.
இந்த இருதயத்தை, உடைந்த உள்ளத்தை, அழுக்கான இருதயத்தை வார்த்தையாலே கட்டினார். அவர் கட்டினால் யாரும் இடிக்க முடியாது. எந்த பிசாசு வந்து மோத முடியாது. யாரும் நம்மை ஒன்றும் கை வைக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகவே தான் அப்போஸ்தலர் உபதேசத்தினாலும் மாளிகையாய் நாம் கூட்டி கட்டப்பட்டு அவருக்குள்ளே ஆவியினாலே கட்டப்பட்டு வருகிறோம். இன்னைக்கு அவர் நம்மளை கட்டணும். இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஆவியானவர் வேணும். இதுதாங்க கிறிஸ்தவம். இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இல்லை எனக்கு இந்த கமிட்டி அதை கொடுக்கணும், இந்த சான்ஸ் கொடுக்கணும், அவர் வந்திருக்கணும், அவர் பேரை சொல்லணும், இவர் பேரை சொல்லணும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம பேரை நம்ம உயர்த்தி, நமக்கு பாபேல் கோரம் கட்டல, இயேசுவை கட்டி எழுப்பணும். நம்ம மூலமா இயேசு நாம மகிமை அடையணும். இந்த சபை மூலமா கர்த்தருடைய நாம மகிமை அடையணும். நீங்க எவ்வளவு நேரம் பாடி ஆராதிச்சு முக்கியமில்ல, அவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன பேச விரும்புகிறார், அதை லெசன், அதை கவனிங்க, அதை கேட்கத்தான் இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சாலமோனே, என் மகனே, கர்த்தருக்காக ஆலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். உடைந்த உள்ளங்கள், பிரிந்த குடும்பங்கள், நோய்வாய்ப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்டு லட்சங்களை கோடிகளை செலவழித்து அனாதையாக கைவிடப்பட்டு உலகம் துடிக்கிறது. மருத்துவமனை பெறுகிறது. ஆனால் பரிதவிக்கிற ஆட்கள் இல்லை. இயேசு சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. பேதுருவை ஆண்டவர் சந்தித்தார். யோனாவின் மகன் சீமோனே, நீ பாக்கியவான், நீ கேதுருவாயிருக்கிறாய், பேதுருவாயிருக்கிறாய். உன்மேல் என் சபையை கட்டுவேன், உன்மேல் என் அபிஷேகத்தை தருவேன். நீ இதுவரையும் மணலாயிருந்தாய், நாணலாயிருந்தாய், காற்று அடிக்கிற வசமெல்லாம் நீ திரும்பிக் கொண்டிருந்தாய். இனி எனக்காக வாழ்வாய், ஜீவனையும் கொடுப்பாய். பேதுருவை ஆண்டவர் கட்டி எழுப்பினாராம். அந்த தேவன் முதல்ல உங்க இருதயத்தை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நேரலையில் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவருடைய குடும்பத்தை, பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். மருத்துவர் தீர்மானமா சொல்லிட்டார், உனக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறைகளை எழுப்பவே, மலடை இருப்பது இல்லை, எனக்காய் காத்திருக்கிறேன், பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னவர் இந்த இரவு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தான் என்னை மதுரை பட்டணத்திலிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில், இந்த ஆராதனையில், இந்த ஸ்தோத்திர பெருவிழாவில் கலந்து கொள்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ கன்னி, புத்தியுள்ள கன்னி. புத்தியுள்ளவர்கள் தங்கள் கன்னிகைகள் தங்கள் விளக்குகளோடு எண்ணெய் எடுத்து கொண்டு போனார்கள். உள்ளே போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னியா மாறிடாதீங்க. உலகத்தை நம்பாத, நாகரீகத்தை நம்பாத, வசதி வாய்ப்பை நம்பாத. மனிதர்கள் எனக்கு அப்படி பலம், இப்படி பலன், இவரை தெரியும், அவரை தெரியும், இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எனக்காக வாழ்கிறவன் யார்? எனக்காக என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன். உன்னை ஒரு கன்னிகையாக, கரைபடாதவனாக, அடுத்த நபர், எந்த பிசாசு உன் குடும்பத்தை தொடாதபடி இன்றைக்கு உன் குடும்பத்தை வேலையை அடைத்து உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நடத்த போகிறார். அதற்குத்தான் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஏதோ ஒரு இடத்துல நீ கீழே விழுந்து உன் கைகால்களை உடைத்து வழி தப்பி போனாய். விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையா? வழி தப்பினவன் ஊர் வந்து சேருவதில்லையா? என் ஜனங்கள் நெடுநாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நான் அவர்களை கட்டி எழுப்ப போகிறேன், மாளிகையாய் எழுப்ப போகிறேன். ஆவியானவர் உங்களை எழுப்ப போகிறார். இதற்குத்தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி கொஞ்ச நேரம் இயேசுவை நோக்கி அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா?